வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் மதன். அத்தியாயம் 5. சுல்தான் ரசியா. டெல்லியை ஆண்ட பெண் புலி. மகுடம் சூட்டி கொண்டால் மட்டும் மதிநுட்பம் வந்துவிடுமா என்ன? அரசவை பெரியவர்களின் உதவியோடு ஆட்சிக்கு அமர்ந்த ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் ருக்னுதீன் பிரோஸ் தன் கடமை பற்றியெல்லாம் கவலையப்படாமல் அந்தப்புரத்தில் அடியோடு அமிழ்ந்தான். மதுக்கோப்பைகள் கீழே உருள, மங்கைகள் மேலே புரள, ஆட்சிக்கு வந்த சில நாட்களுக்குள் அவன் துவக்கிய கேளிக்கைகள் கேவலமாய் போய்க் கொண்டிருந்தன. சுல்தானின் அம்மா ஒரு மோசமான பெண்மணி. பெயர் ஷா துர்கான். முன்பு அரண்மனையில் வேலைக்கார பெண்ணாக இருந்து பிற்பாடு சுல்தான் இல்துத்மிஷை வளைத்து போட்டாள் அவள். அறிவு, அன்பு, பண்பு, பணிவு எதுவும் இல்லாத அந்த வெட்டி பெண்மணிக்கு அடித்தது யோகம். பொழுது புலர்ந்ததோ விடிந்ததோ கூட தெரியாமல் அலங்கோலமாய் அந்தப்புரத்தில் கிடந்த மகனுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு அவன் பெயரில் ஆட்சி நடத்தியது அம்மாதான். அவளுக்கு மண்டியிடாத ஆலோசகர்கள் எல்லாம் மண்ணுலகிலிருந்து விடை பெற்றார்கள். தலையாட்டாதவர்கள் தலையெல்லாம் சீவப்பட்டன. மற்ற ராணிகள் திகைத்து போய் மெல்லிய குரலில் ஆட்சேபித்தார்கள். உடனே அந்தப்புரத்திலேயே அவர்களை சிறை வைத்தாள் ஷாதுர்கான். இப்போது அரியணையில் அமர்ந்திருப்பது என் மகன், நடப்பதோ என் ஆட்சி, இதோ பாருங்கள் என்று சொல்லி சிரித்துவிட்டு, யார் அங்கே என்று அழைத்து குரல் கொடுத்தாள். ஓடி வந்த காவலர்கள் வணங்கி நின்றார்கள். இறந்து போவதற்கு முன் இல்துத்மிஷ் இன்னொரு ராணிக்கு அளித்த கடைசி பரிசான ஒரு குழந்தை பலவந்தமாக தாயிடமிருந்து பறிக்கப்பட்டது. இந்த குழந்தை ஒரு எதிர்கால ஆபத்து, தோண்டி எடுங்கள் அதன் கண்களை என்று உத்தரவு போட்டாள் ஷாதுர்கான். மற்ற ராணிகள் கதற கதற வந்த காவலர்கள் ஆணையை உடனே நிறைவேற்றினார்கள். அந்தப்புரத்தில் இருந்து கசிந்து வெளியேறி பரவிய இந்த கொடுமையான செய்தி மக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. டெல்லி ஆட்சியின் கீழ் இருந்த அயோத்தி, வங்காளம், மூல்தான், லாகூர் மன்னர்களும் வைஸ்ராய்களும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு போர்க்கொடி தூக்கினார்கள். தலைக்கு மேல் ஆபத்து என்றவுடன் பயந்து போன தாய் மயக்கத்தில் இருந்த மகனை தட்டி எழுப்பி போர் உடை அணிய செய்தாள். மகன் பிரச்சனைகளை சமாளிப்பான் என்று இத்தனைக்கும் நடுவில் அவள் கணக்கு போட்டுவது வியப்பான விஷயம்தான். ஆடையே அணியாமல் நேரத்தை கழித்து கொண்டிருந்த ருக்னுதீனின் உடலில் புதிதாக திடீரென்று போர் உடை. மது கோப்பைகளை விட கனமானதை எதையுமே அதுவரை தூக்கியிராத கைகளில் போர்வாள். ருக்னுதீன் சுல்தான் ஒரு படையை அழைத்து கொண்டு தடுமாறி குதிரை ஏறி போருக்கு கிளம்பிய அழகை கண்ட டெல்லி மக்களின் எரிச்சல் உச்சத்திற்கு போனது. ரஷ்யாவுக்கு மக்களிடையே இருந்த அன்பு, மரியாதை, ஆதரவு கண்டு அவளிடம் இதுவரை வாலாட்டாமல் இருந்தாள் ராணி ஷாதுர்கான். ரஷ்யாவும் மிகுந்த புத்திசாலித்தனமாக பொறுமை காத்தாள். ஆனால் வர வர சூழ்நிலை ரஷ்யாவுக்கு சாதகமாகிக் கொண்டிருப்பதைக் கண்ட ராணியின் கொஞ்ச நஞ்ச அறிவும் மழுங்கி போக ரஷ்யாவை இரகசியமாக தீர்த்து கட்டும் முயற்சிகள் நடந்தன. இது கேள்விப்பட்ட டெல்லி மக்களின் ஆத்திரம் கட்டு மீறியது. கலவரம் வெடித்தது. ரஷ்யா, ரஷ்யா என்று மக்கள் உணர்ச்சிகரமாக திரண்டு நின்று குரல் கொடுத்தார்கள். ஊர் எல்லையை கூட தாண்டவில்லை ருக்னுதீன் சுல்தான். மகனே, திரும்பி வா என்று அலறியபடி செய்தி அனுப்பினாள் கொலைகார ராணி. இனியும் பொறுப்பதில் பயனில்லை என்று முடிவு கட்டிய அமைச்சர்கள் அவசரமாக கூட்டம் போட்டார்கள். ரஷ்யாவை அழைத்து உடனே ஆட்சி பொறுப்பை ஏற்க சொன்னார்கள். கழுத்தை பிடித்து ராணியை சிறைக்குள் தள்ளினார்கள். அங்கே அவள் உயிரும் பறி போனது. ஆட்சி ரஷ்யாவுக்கு போய்விட்ட செய்தி கேட்ட ருக்னுதீன் உடனே செய்தது உடனே கோட்டையில் ஒளிந்து கொண்டதுதான். அமைச்சர்கள் அனுப்பிய வீரர்கள் இடுக்கில் மாட்டிக்கொண்ட ஒரு பெருச்சாளியைப் போல ஒரு மூலையில் பதுங்கி அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். சில நாட்கள் கழித்து 9ஆம் தேதி நவம்பர் 1236 அவனை தீர்த்தும் கட்டினார்கள். ஏகமான பிரச்சனைகள் வியூகமாய் சூழ்ந்து நின்ற நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ரஷ்யா என்னும் பெண்ணரசியிடம் மிக திறமை வாய்ந்த மன்னர்களும் இணையான மதிநுட்பம், ராஜதந்திரம், நிர்வாகத் திறமை, வீரம் குடிக்கொண்டிருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பாராட்டு மடல் படிக்கிறார்கள். வாத பிரதிவாதங்களை கேட்டு திட்டவட்டமாக நீதி வழங்குவதிலும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதிலும் ரஷ்யா தயங்கவில்லை. போர்க்களத்தில் வாளேந்தி முன்னணியில் சென்றது ரஷ்யாதான். அப்போதெல்லாம் பெண் உடையை களைத்தெறிந்துவிட்டு ஆண் வீரர்களைப் போல உடை அணிந்து கொண்டாள் அவள்.
தகராறு செய்த குறுநில மன்னர்களும் கவர்னர்களும் ரஷ்யாவின் வீரத்திற்கு முன் மண்டியிட்டார்கள். பஞ்சாப், சிந்து, வங்காளம் எல்லா பிரதேசங்களிலும் ரஷ்யா முன் கைகட்டி தலை வணங்கின. நான் பெண்ணாக இருந்தால் என்ன, என்னையும் சுல்தான் என்றே அழையுங்கள் என்று உத்தரவு போட்டாள் ரஷ்யா. ஒரு நாள் குதுப் மினார் அருகில் இல்துத்மிஷ் நிர்மாணித்த மசூதியில் தொழுகைக்காக சென்ற ரஷ்யாவை திடீரென்று ஆபத்து சூழ்ந்து கொண்டது. ரஷ்யாவுக்கு எதிராக கிளம்பியிருந்த 1000 பேர் அடங்கிய ஒரு கொலைப்படை நூருதீன் என்பவன் தலைமையில் மசூதியை சூழ்ந்து கொண்டது. இதை முன்பே ஒற்றர்கள் மூலம் அறிந்திருந்த ரஷ்யா முன்னேற்பாட்டுடன் வந்திருந்தது அவர்களுக்கு தெரியாமல் போனது. சற்று தொலைவில் ஒளிந்திருந்த ரஷ்யாவின் திறமை மிகுந்த குதிரைப்படை வீரர்கள் நூருதீன் படையை சுற்றி வளைத்து பிடித்து வீழ்த்தினார்கள். சூழ்ச்சி பிசுபிசுத்தது. நிறைய படிப்பதிலும் அறிஞர்களிடம் அறிவுபூர்வமாய் உரையாடுவதிலும் சுல்தான் ரஷ்யாவிற்கு ஆர்வம் இருந்தது. புனித குர்ஆனை சுத்தமாக உச்சரிப்பதோடு தங்கு தடையாமல் ரஷ்யா ஓதியதை கேட்டவர்களெல்லாம் வியந்தார்கள். இப்படியாக வேறெந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத இந்த ராணியிடம் ஒரு பெருங்குறை மட்டும் இருந்தது. அவர் பெண்ணாக பிறந்ததுதான் அது. அரசவையில் இருந்த செல்வாக்கு மிகுந்த அமைச்சர்கள் அணி ஒன்று என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் மண்ணாளுவதா என்று புழுங்கினார்கள். அந்தப்புரத்தில் வாழ வேண்டிய ஒரு ஆரணங்கு அரியணையில் அமர்ந்தது ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ரஷ்யா சுல்தான் எத்தனையோ திறமையாக செயல்பட்டும் அவர்கள் மனதை மட்டும் மாற்ற முடியவில்லை. அவர்கள் வாய்க்கு வகையாக சிக்கிய அவள்தான் யாகூத் என்ற அடிமை. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து அரண்மனையில் அடிமையாக சேர்ந்தவன்தான் இந்த ஜலாலுதீன் யாகூத். எத்தியோப்பியா இனத்தை சேர்ந்த யாகூத் புத்தி கூர்மையும் பணிபுரிந்து ரஷ்யா சுல்தானின் கவனத்தை கவர்ந்தான். மிகச் சிறந்த மெய்காப்பாளனாகவும் திகழ்ந்த அவன் படிப்படியாக ரஷ்யாவின் நண்பனாகவும் ஆனான். இபன் தூதா என்கின்ற அந்த கால சரித்திர ஆசிரியர் அது தகாத நட்புதான் என்கிறார். ரஷ்யா காலத்திலேயே வாழ்ந்த மின்ஹாஜ் எனும் இஸ்லாமிய பேராசிரியர் ரஷ்யாவுக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்து செல்வாக்கு பெற்றான் யாகூத் என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இது என்ன உறவு என்று புரியவில்லை. ஆனால் இருவரும் தேவையில்லாத வகையில் நெருக்கமாக பழகிறார்கள். தொட்டு தொட்டு பேசுகிறாள் ரஷ்யா. பொதுவிடத்தில் குதிரை மீது ரஷ்யாவை அழகாக ஆதரவோடு தூக்கி அமர்த்துகிறான் என்று இந்த எத்தியோப்பிய யாகூத் என்று இன்னொரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எது எப்படியோ பரபரப்பான பத்திரிகைகள் மட்டும் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அடிமையுடன் அரசி கும்மாளம் என்று தலைப்பு செய்தி போட்டிருக்கும். இல்லாததால் வாய் வழியாக தகவல்கள் பரப்பப்பட்டன. ரஷ்யா மீது பொறுமை இழந்த ஆஸ்தான பெரியவர்கள் பொழுது மங்கிய பிறகு கூடி பேசினார்கள். இருட்டு வேளையில் சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன. தீர விசாரிக்காமலேயே இதற்கு ஆதரவு தந்தான் டெல்லி வடக்கே சுமார் 150 மைல் தொலைவில் உள்ள சிர்ஹிந்த் பகுதியை ஆண்ட இக்தியாருதீன் அல்துனியா. பதவியிலிருந்து இறக்குங்கள் இந்த பெண் சுல்தானை என்று போர்க்கொடி உயர்த்தினான். அதிக பிரசங்கி அல்துனியாவுக்கு பாடம் புகட்டிவிட்டு வருவோம் என்று முழங்கிய ரஷ்யா சுல்தான் படையை திரட்டி கொண்டு கிளம்பினாள். சதிகாரர்கள் திட்டம் போட்டு மெய்காப்பாளன் யாகூத் கவனத்தை திருப்பி தனியே அழைத்து சென்று நயவஞ்சகமாக அவனை குத்தி கொன்றார்கள். ஆவேசமாக போராடிய ரஷ்யா ஏராளமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்தி அல்துனியாவிடம் சேர்ப்பித்தார்கள். முதலில் எதிரிகள் வலையில் சிக்காமல் வாழ்ந்தாக வேண்டும். டெல்லியில் உள்ள குள்ளநரிகளை பிறகு கவனிப்போம் என்ற முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவுக்கு. ரஷ்யா நெருக்கத்தில் பார்த்த அல்துனியாவின் நெஞ்சத்தில் உடனடியாக கிளர்ந்தெழுந்தது காதல்தான். ரஷ்யா பேச பேச ஒரு புது அடிமை உருவானான் அங்கே. பித்து பிடித்தவனைப் போல அவளையே பார்த்து கொண்டிருந்த அல்துனியாவிடம் தனக்கு எதிராக டெல்லியில் போடப்பட்டு வரும் சதியின் பின்னணியை விளக்கினாள் ரஷ்யா. தவறு செய்துவிட்டோம் என்று அல்துனியாவுக்கு புரிந்தது. பிராயச்சித்தமாக அந்த வீரப்பெண்ணை தன் மனைவியாக்கி கொண்டான். அடுத்த கட்டமாக அல்துனியா ரஷ்யா தம்பதியின் தலைமையில் போர்ப்படை டெல்லியை நோக்கி கிளம்பியது. இந்த காட்சி நிச்சயம் மற்ற வீரர்களுக்கு வித்தியாசமாக ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். இதற்குள் டெல்லி பிரபுக்கள் ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் பஹ்ராமை பதவியில் அமர்த்தியிருந்தார்கள். ஆனால் விதி எதிரிகள் பக்கம் கட்சி மாறியது. போகிற வழியில் மேலும் பல ஆதரவாளர்கள் அல்துனியாவுக்கு படையுதவி செய்ய அப்படி வந்து சேர்ந்த ஒரு படையோடு ஆபத்தும் கலந்தது. ரஷ்யாவின் படை டெல்லியை நெருங்கிய சமயம் பார்த்து அவளுடைய தளபதிகள் பலர் திடீரென்று தங்கள் ஆதரவை கை கழுவினார்கள். கூடவே பல வீரர்களும் நழுவினார்கள்.
படை சிறுத்தாலும் மனம் தளராமல் வீரத்தோடு போர் புரிந்தனர் அல்துனியாவும் ரஸியாவும். இடையில் இருவரும் கூடாரத்தில் சற்று ஓய்வெடுக்க வந்தபோது கூடவே காலனும் பின்தொடர்ந்தான். இந்த பெண்ணிடம் மறுபடியும் மகுடம் போனால் இஸ்லாமிய ஆட்சி நிலைத்து நின்றுவிடும் என்ற ஆத்திரத்தில் இருந்த அவர்கள் உதவிக்காக வந்த ஒரு படையில் சேர்ந்திருந்த சில இந்து வீரர்கள் பழி தீர்க்கிறேன் பெயர்வழி என்று உள்ளே வாளை உருவிக்கொண்டு புகுந்தார்கள். எதிர்பாராத இந்த ஆபத்தை முதலில் கவனித்தவள் ரஸியாதான். ஒரு வினாடி திகைத்தாலும் உடனே சுதாரித்து கொண்டு வாளை பாய்ந்து எடுத்து எதிரிகள் மீது பாய்த்தாள் அவள். பெண் புலியாக இருந்தாலும் பலர் சுற்றி வளைத்து வேட்டையாடினால் என்ன செய்ய முடியும்? ரஸியாவின் உடலை வந்தவர் வாட்கள் திரும்ப திரும்ப பதம் பார்த்தன. இரத்தத்தில் தோய்ந்த ரஸியாவின் உயிரற்ற உடல் கீழே விழுந்தது. போராட முனைந்த அல்துனியாவையும் கொலைக்காரர்கள் வெட்டி போட்டார்கள். கிபி 1236 இந்த வீர பெண்மணி டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்த காலம் 3 ஆண்டுகளும் சில மாதங்களும்தான். முதலாவதுமாக கடைசியுமாக டெல்லியை அரியணையில் அமர்ந்த ஒரே பெண் சுல்தான் ரஸியா பேகம். முழுமையான திறமை பெற்ற இந்த ராணியை தீர்த்து கட்டியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவசர புத்தியோடு இயங்கிய அந்த கொலைகாரர்கள் பிற்பாடு சில ஆண்டுகளுக்குள் புரிந்து கொண்டிருப்பார்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.